ஹalleluya, praise the Lord. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலவெளியிலே வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையாகிய ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயம் தமது வார்த்தையை எந்த சமயத்திலும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக அவர் எத்தனை வார்த்தைகளை வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்த வாக்கு திட்டங்களை அவரே நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. இந்த காலை வேளையில கூட உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், பிள்ளைகள் எல்லா காரியத்தையும் கைவிட மாட்டார். அது மாத்திரமல்ல, உம்முடைய கரத்துக்குள் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கும்படி நெகிழ விட மாட்டார். அப்படியானால் தேவன் நம்மை நேசிக்கிறதுனால நம்மை பாதுகாக்கிறார், நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். இந்த வேளையில கூட பிசாசின் போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், எவ்வளோ கடன் பிரச்சனை எத்தனை நம்மளை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் ஒருபோது நம்மை பிசாசின் கையிலோ வியாதிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹalleluya. அவர் நம்மை நெகிழ விடாத தேவன். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் கொண்டு வந்தார். எத்தனையோ யுத்தங்கள் வந்தது, எத்தனையோ வனாந்தர சூழ்நிலை வந்தது. எல்லாம் இன்றைக்கு அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ வனாந்தரம், எத்தனையோ பற்றாக்குறை, எவ்வளவோ பலவீனம், எத்தனையோ யுத்தங்கள் சூழ்ந்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். அன்றைக்கு தேவ ஜனங்களை அவர் கைவிடாமல் நடத்தினார். தேவைகளை சந்தித்தார். தாகத்துக்கு தண்ணீர், மன்னாவை கொடுத்தார். ஆண்டவர் தமது ஜனத்தை நெகிழ விடவே இல்லை. மனம் கலங்காதருங்கள். பிள்ளைகள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனை இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் அதிகமாக இருக்கலாம். வீட்டு தேவைகள் அதிகமாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை நெகிழ விடாமல் கைவிடாமல் இருப்பார். ஹalleluya. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை நோக்கி பாருங்கள். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் மனம் இறங்குகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி இருக்கிறார். எல்லா நிலையிலும் ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேரம் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொரு முறையும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் உறுதியாக நெல்லுங்கள். கர்த்தர் கூடவே இருக்கிறார். எந்த சமயத்தில் கைவிட மாட்டார். எந்த பிரச்சனை, போராட்டம், எத்தனை கடன் பிரச்சனை, எவ்வளவு யுத்தங்கள் நம்மை சூழ்நிலை, நம்மை கீழே தூக்கி போடுவதற்கு, குழியில தூக்கி போடுவதற்கு, நம்மை முன்னேற விடாதபடிக்கு, நம்மை ஆசீர்வாதமாய் மாற்ற விடாதபடி, நம்முடைய ஊழியம் செய்ய விடாதபடி, நம்முடைய குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற முடியாதபடி சத்துருக்கள் எவ்வளவாய் நெருங்கி வந்தாலும், பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் விசுவாசத்திலே உறுதியாக நில்லுங்கள். கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் நெகிழ விட மாட்டார். அது மாத்திரமல்ல, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். பலவிதமான யுத்தங்கள் வந்தது, பலவிதமான போராட்டங்கள் வந்தது. பெரிய பிரவாகித்து வந்த யோர்தான் வந்தது. கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் ஜனங்களை விடுவித்து யோர்தானை பிரித்து அவர் வழி உண்டாக்கி கொண்டு போனார். ஜனங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். நாம் கர்த்தருக்கு உண்மையாயிருப்போம், கர்த்தருக்கு சாட்சியா இருப்போம். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்திலே வைராக்கியமாய் இருப்போம். ஜெப ஜீவியத்திலே உறுதியாய் இருப்போம். கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையாய் இருப்போம். கர்த்தரை தேடுவதிலே, ஜெபிப்பதிலே, கர்த்தரை சார்ந்து கொள்வதிலே உண்மையாய் இருப்போம். இந்த காலவேளையில் உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் போராட்டம் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, உங்கள் வியாதி படுக்கை என்ன, எத்தனை சூழ்நிலை வந்தால் உங்களை கைவிடாமல் நெகிழ விடாமல் இருக்கிற தேவனை நோக்கி இப்பொழுது பார்த்து ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை கைவிடாமல் நெகிழ விடாமல் இருந்த தேவனே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்பு, பலவீனம், ஏதோ ஒரு யுத்தம், பிசாசுடைய திட்டங்கள், பல விதங்களில் யார் யாரை வைத்து, எந்தெந்த சூழ்நிலை வைத்து அவருடைய பிள்ளைகளை மேற்கொண்டு போராடுகிறதோ, மனம் சோர்ந்து போக வைக்கிறதோ, வியாதி படுக்கையில் கலங்கி போயிருக்கிறார்களோ, பணப்பற்றாக்குறைகளுடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கிறதோ, இந்த வார்த்தையின்படி நெகிழ விட மாட்டீர், கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஜெப ஜீவியத்திலே உம்மை எல்லாரை காட்டிலும்
ஆண்டவரே, சுற்றி இருக்கிறவர்களை காட்டிலும் நம்பிக்கையான தேவனை சார்ந்து கொள்ள உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. நிச்சயமாகவே சாட்சி சொல்ல வைக்க போகிறேன். கை விடாமல் நெகிழ விடாமல் இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் நீர் காத்து நடத்துகிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உமக்கு சாட்சியாய் வாழ வைக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். God bless you. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கைவிடவே மாட்டார்.